வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஓல்டு ஹார்லிக்ஸ் டப்பா இருக்கு இல்லையா, காட்டன், அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். காட்டன் பாக்ஸ் வச்சு பென் ஸ்டாண்ட். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கிறோம். க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா செலஃபன் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ என்டையர் பாக்ஸும் க்ளோஸ்டாக இருக்கணும். அதுக்காக இப்போ நம்ம மொத்த லெங்க்த்தையும் மெஷர் பண்ணிவிட்டு அதிலிருந்து 6 சென்டிமீட்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். பாக்ஸோட சைடில் மார்க் பண்ணிக்கிறோம். 2 சைட்லேயும் டயக்னலாக மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கணும். இந்த எண்டும் அந்த எண்டும் மார்க் பண்ணிக்கணும். 6 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 2 சைடும் அதே மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டயக்னலாக 2 எண்டையும் நம்ம 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணதை ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த லைன் போட்டதில் நம்ம நைஃப் வச்சு அப்படியே கட் பண்ணிகிட்டே வரும். இந்த மாதிரி ஷார்பன் நைஃப் யூஸ் பண்ணோன்னா டாட்ஸ் இது பண்ணியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதர் நைஃப் ஆர் சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸ் ஆக்கிட்டோம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால இதில் ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருகிடுறோம். ஸோ அதனால தான் நம்ம ஈவனாக கட் பண்ணுறோம். 2 பக்கமும் 6 சென்டிமீட்டர் வச்சு. கட் பண்ணதை 2ஐயும் சேர்த்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பாக்ஸ் செஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ கலர் பேப்பர் வச்சு எப்படி கவர் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் காட்டனையும் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக கையிலையோ இல்லை அதுக்குன்னு ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
ஃபுல்லாக கலர் பேப்பர் வச்சு ஒட்டியாச்சு. இப்போ இது மாதிரி 2 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். 2 ஹார்லிக்ஸ் பாக்ஸ் வச்சு இது மாதிரி 2 பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ 2யும் சேர்த்து க்ளூ வச்சு ஒட்டிக்க போகிறோம். இப்போ 2 பாக்ஸையும் ஸ்டிக் பண்ணியாச்சு ஒன்றா. இது வந்து கலர் டேப்பு. இது ஆப்ஷனல் தான். இந்த கனெக்ட் பண்ணது தெரியாமல் இருக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காகவும் இந்த கலர் டேப் வச்சு இது நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணால் கோல்டன் கலர், சில்வர் கலர், இது எல்லோ ஆர் பிங்க் அப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் பாக்ஸ்லேயும் எல்லா எட்ஜஸ்லேயும் இந்த கலர் டேப் வச்சு ஒட்ட போகிறோம். நீட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க. ஹார்லிக்ஸ் டப்பாவை சும்மா ஏன் தூக்கி போடுவானேன்னு யோசித்ததுக்கு இந்த ஐடியா கிடைச்சது. ஸோ இப்போது இதை வந்து எய்தர் ரிமோட் ஸ்டாண்ட் ஆர் பென் ஸ்டாண்ட் இல்லை கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நம்ம செய்கிறத சிசர்ஸ், நைஃப், க்ளூ அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக எல்லாமே எல்லா சைடும் டேப் போட்டு ஒட்டியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் ப்ராப்பராக ஒட்டிக்கிறது நல்லது. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கலர் பேப்பர் ஒட்டும் போதுமே அந்த மாதிரி பிசுறு இல்லாமல் ஒட்டிக்கணும். ஸோ இப்போது நமக்கு ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸோட கைடன்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா நைஃப், சிசர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால். ஸோ நம்ம ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.